எல்லோருக்கும் வணக்கம். இதில் außerhalb அண்ட் gegenüber அந்த ரெண்டு சொற்களை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். außerhalb வெளியில். Er wohnt außerhalb der Stadt. அவர் ஊருக்கு வெளியே வசிக்கிறார். außerhalb der Sprechstunde, அதாவது ஆலோசனை நேரம் தவிர்ந்த. Gegenüber எதிரில். Die Bank liegt gegenüber dem Kino. வங்கி திரையரங்குக்கு எதிரே உள்ளது. gegenüberன்றதுக்கு ஒப்பிடும்போது என்ற அர்த்தத்திலும் பாவிக்கலாம். euch gegenüber bin ich ein Anfänger. உங்களுடன் ஒப்பிடும்போது நான் ஒரு தொடக்கக்காரன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். vielen Dank und bis bald.